ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு திங்க் அண்ட் ஸ்லீப் என்ன பார்க்கலாம்னா, ரீகால். பகல் ஃபுல்லாக காலையில் எழுந்துச்சு ப்ரேயர் பண்ணுறவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு, இல்லை படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்படி ஓடிட்டுருப்போம். வேலை எல்லாம் முடித்த பிறகு, ஸ்கூல் எல்லாம் முடித்த பிறகு வீட்டுக்கு வந்தும் சில எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரீகால். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு யார் யாரை பார்த்தேன், என்னென்ன பேசினேன், எல்லாம் ஜஸ்ட் ரீகால். அண்ட் எதுக்காக கோவப்பட்டேன், எதுக்காக சிரிச்சேன், யார் என்னை சிரிக்க வச்சாங்க, யார் என்னை அழ வச்சாங்க, யார் என்னை கோவப்படுத்துனாங்க, காரணம் இல்லாமல் நான் கோவப்பட்டேன்னா, என்ன நன்மை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன தீமை பண்ணியிருக்கீங்க, யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாமே ரீகால் பண்ணுங்க. செல்ஃப் அனலைசிஸ். செல்ஃப் அனலைசிஸ் இஸ் வாட் யூ மோல்ட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே மோல்டு பண்ணிக்கிற ஒன்று. அப்படி என்ன செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, திருத்திப்போம். இன்னைக்கு யார்ட்டையாவது நீங்கள் கோவமாக பேசுனீங்கன்னா, நாளைக்கும் அவங்க பயப்படணும்னு எதிர்பார்க்காதீங்க. கோவமாக பேசி பயந்துட்டான், ஒருத்தவனோட பயத்தில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா வேஸ்ட்டுங்க. எல்லாரோடையும் அன்பாக சந்தோஷமாக இருக்கட்டான் லைஃப். ஒருத்தன் மேலே பயப்பட்டு வர்றது பேர் லைஃப் சந்தோஷம் இல்லை. அன்பாக இருக்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து யார்ட்டையாவது நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் சும்மா போய் ஒரு சாரி சொல்கிறதுனால ஒன்றும் ஆயிடாதீங்க. ரீசனே இல்லாமல் நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயோ சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை பஸ்ஸில் போகும்போது ரீசனே இல்லாமல் கோவப்பட்டிருப்பீங்க. சிம்பிளி சே ஒன் சாரி. ஒரு சாரி சொல்கிறதுனால நீங்கள் மேலேயும் இல்லை ஒரு அடி குறையவோ போகிறதில்லை. இட்ஸ் அ குட் ஹேபிட். செல்ஃப் அனலைசிஸ் இஸ் அ குட் ஹேபிட். சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? அடுத்த நாள் அவங்க இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுறதுக்கு அவங்க காரணமா இருக்காங்களா? அடுத்த நாள் அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க காரணமா இருங்க. ஸோ ஸ்ப்ரெட் லவ். அதுதான். எங்க எங்க நான் பேசி முடிச்சாலும் அந்த லவ் அந்த இதுல முடிஞ்சிருது. ரீகால். செல்ஃப் அனலைஸ் பண்ணி ரீகால் பண்ணி தூங்கத்துக்கு முன்னாடி சிம்பிளா யார்கிட்ட ஏதாவது ஹர்ட்டா ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா, சரி நாளைக்கு காலையில போய் சாரி கேட்கணும் அப்படின்னு ஜஸ்ட் திங்க். அதுக்கப்புறம் கேளுங்க. வாய் விட்டு மனம் விட்டு கேளுங்க. இன்னைக்கு நீங்க பேசணும்னு நினைச்சீங்களா, அவங்க கால் எடுக்கலையா, நாளைக்கு திருப்பி கூப்பிடுங்க. அந்த மாதிரி யாரையும் அவ்வளவு சீக்கிரம் வெறுக்காதீங்க. ஏன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நீங்க ஈஸியா வெறுத்துடலாம். அடுத்த நாள் அவங்க மறித்துட்டாங்கன்னா, அவங்க முன்னாடி போய் அவங்க அவங்க பாடி முன்னாடி போய் நின்று ஐயோ போயிட்டியே அப்படின்னு அழுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறுக்கிறதுக்கு முன்னாடி அன்பா இருந்தீங்களா அப்படின்றத பாருங்க. இறந்த பிறகு ஒன்றும் தெரியாது. நீங்க அழுதாலும் தெரியாது, சிரிச்சாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. லிவ் த மூமெண்ட். இன்னைக்கு வாழ்றது அன்பா வாழ்ந்துட்டு அன்போடு போகணும். இன்னைக்கு பண்ண தப்ப நாளைக்கு பண்ணாம என்ன பண்ண முடியும் அதை பார்த்து போங்க. ஒருத்தர் மேல பொறாமப்பட்டீங்களா? பொறாம மனுஷன் தாங்க வரும். பட் ஆனா நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து பாருங்க. அது அவனுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் அன்பா இருங்க. Thank you. Self-analysis is must. Recall. Every day, recall whatever you do. And don't repeat the mistake what you did today, tomorrow, the next day. இன்னைக்கு படுத்து எந்திரிக்கிறது நிச்சயம் இல்லை. ஸோ திங்க் அண்ட் ஸ்லீப்.
தேங்க் யூ.